இன்று நம்முடன் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பாக்ஸர் பிரேம். வணக்கம் பிரேம்ஜி. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா, எப்பவுமே உங்க கூட அரசியல் பேசி நிறைய காலங்கள் கடத்தி இருக்கிறோம். உங்களுடைய சிறை அனுபவங்கள் குறித்து பேசலாம். இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. அரசியல் அனுபவங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சிறை அனுபவங்கிறது அது எல்லாத்துக்குமே ஒரு கரும்புள்ளி போலதான். அது இன்னைக்கு என்ன வச்சு ஃபன் பண்ண போறீங்களா இல்லை என்னன்னு தெரியல. இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால என்ன சிறையில நான் அனுபவித்தனோ அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா முழுமையா பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல் முறையாக உங்க சிறைக்கு போகும்போது அங்க உங்களை காவல்துறை அதிகாரிகள் எப்படி விசாரிச்சாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு, அந்த சூழ்நிலையை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எடுத்த உடனே இப்பேற்பட்ட கேள்வி கேட்டீங்கன்னா இந்த அனுபவத்தை ஒரு நல்ல ஆண்மகன் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வெளியில நம்ம எப்படியோ இருந்திருப்போம். நமக்கு பின்னாடி நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர், அப்படின்னு நம்ம ஒரு பெரிய படைபலத்தோடு இருப்போம். ஆனா சிறைக்கு நாம போகும்போது அந்த வழக்குல, நான் சென்ற வழக்குல நான் ஒருத்தன் தான் சிறைக்கு செல்றேன். அப்போ போன உடனே பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் போனது கோவை மத்திய சிறை. கிட்டத்தட்ட 2000 பேத்துக்கு மேல இருக்கக்கூடிய சிறை. அதுல ஒரு 1000க்கு மேற்பட்டோர் விசாரணை கைதிகளா இருக்காங்க. ஒரு 300 பேர் குண்டாஸ் மிசா கைதிகளா இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா தண்டனை சிறைவாசிகள். ரொம்ப கூச்சமா இருக்கு அந்த சம்பவத்தை சொல்ல. நாம உள்ள போன உடனே காவலர்கள் இருப்பாங்க. அந்த காவலர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆணை சோதிப்பாங்க. எப்படின்னா, அது ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒரு பிறந்த மேனியா அவங்க முன்னாடியும் பின்னாடியும் உட்கார்ந்து எந்திரிக்கணும். அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அது ஒவ்வொரு ஆண்மகனுமே அங்க சிறைக்கு செல்லும் போது ரொம்ப வேதனையான விஷயம். அதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாவது ஒரு தடவை நம்ம எந்திரிச்சிட்டு போயிடுறோம். ஆனா அந்த காவலர் இருக்காரு பாருங்க, ஒரு நாளைக்கு 50 பேர் உள்ள வருவான், 50 பேர் வெளியே போவான். வாய்தாக்கு போறவனையும் செக் பண்ணி அனுப்பணும், திரும்ப வந்தும் செக் பண்ணி அனுப்பணும், உள்ள அட்மிஷன் ஆகிறவனையும் செக் பண்ணணும். அதை விட பெரிய குடும்பம் அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது எங்களை போன்ற அரசியல் கைதிகளுக்கு மட்டும் இல்லை, கஞ்சா விற்கக்கூடியவனா இருக்கலாம், இல்லை கிரைம் அக்யூஸ்டா இருக்கலாம், இல்லை எல்என்டோ அக்யூஸ்டா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே அட்மிஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொசீஜர். ஏன் இந்த ப்ரொசீஜர் பண்றாங்கன்னா, நம்ம கேட்டோம்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள் கேட்குறாங்க. பிறப்பொறுப்புல நோய் இருக்கா, இல்லை பின்னாடி ஆசன வாயில ஏதாவது பொருட்களை கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக இந்த சோதனை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சிறைத்துறை அதிகாரிகளால் சொல்லப்படுது. நம்ம வேணா பெருமைக்கு சொல்லலாம், சிறைச்சாலை போராளிகளை செதுக்கும்னு. ஆனா என்னை சிறைச்சாலை சிதைச்சிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோவை மாவட்டத்தின் குத்துச்சண்டை வீரராக இருக்கோம். நம்ம பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் பாடம் எடுக்கிறோம், குத்துச்சண்டையை பற்றி சொல்கிறோம். நாம் ஒரு சமுதாயத்திற்காக, நான் பிறந்த இனத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு, ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றேன். அங்கு எனக்குண்டான மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் என்னை நடத்தக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திலிருந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த போலீஸார்களால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு நான் செல்றேன். அப்போ போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய B4 அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் இந்து மதத்திற்காக போராடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இந்து தீவிரவாதிகள் அப்படின்னு எங்களை ஒரு தீவிரவாதி போல அங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால ஒரு சிறைக்கு போகும்போதே சிறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினருமே எங்களை நீங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்க இவங்ககிட்ட பேசக்கூடாது. அப்புறம் நாங்கள் என்ன மரம் செடி கூடிய பேச முடியும்? மனிதர்களோட தான் நாங்கள் பேச முடியும். கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய சிறை, அங்கே பனிஷ்மெண்ட் பிளாக்னு இருக்கு. அங்கே 3 நாள் எதுக்காக எங்களை பனிஷ்மெண்ட் பிளாக்ல வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல. சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களாகட்டும், இல்லை சூப்பரண்டாக இருக்கும், வார்டராக அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ் சொல்லிடுறாங்க, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஐஎஸ் என்ன சொல்லிடுறாங்க, இவர்கள் இந்து மதத்தில் தீவிர பற்றாளர்கள், இவங்க மாசத்துக்கு 2 ஆர்ப்பாட்டம், 2 மறியல், கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க, எங்களை வெளியில் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. சிறையில் அவர்களுக்கு கொடுக்குற அவதியில் வெளியில் இது போன்ற நபர்கள் ஆர்ப்பாட்டமோ மறியலோ நினைச்சே பார்க்கக்கூடாதுங்கிற காட்டிக்கு இவங்க நம்மளை பற்றி ஒரு விஷயத்துக்கு 2-3 விஷயமோ இட்டு கட்டி சொல்லிடுறாங்க.
இவங்க வந்து தமிழக காவல்துறையா இருக்காங்க, இவங்க சிறைத்துறையா இருக்காங்க, 2 பேருமே வித்தியாசம்தான். ஆனா இவங்க கைதிகளை உள்ள கொண்டு வந்து ஒப்படைக்காட்டி சிறைத்துறையினருக்கு வேலை கிடையாது. அதனால 2 பேருமே ஒரு இடத்துல 2 பேரும் ஒத்து போயிடுவாங்க. வீரராகவும் மிகப்பெரிய விளையாட்டு வீரராகவும் வர வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையின் திசை மாறிய பயணம் சமுதாயத்துக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்க? உறுதியாக நான் பிறந்த இனத்திற்காக, சமுதாயத்திற்காக நான் கையில் எடுத்த பாதை அது போல உள்ளது. நான் வந்து இந்து மகாசபா என்கின்ற ஒரு இந்துத்துவ அமைப்பில் இருக்கேன். அதில் பயணித்தனால எனக்கு இது வந்து கிடைத்த பரிசுன்னு சொல்லலாம், இழப்புன்னு சொல்ல முடியாது, பரிசு. இன்னைக்கு நான் வந்து சிறைக்கு போக நான் அஞ்சறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கான பதிவை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இதுதான் என்னுடைய பாதைன்னு தேர்ந்தெடுத்துட்டேன். அந்த பாதையில் நான் வந்து தெளிவாக சென்றுட்டு இருக்கேன். பிரேம், அங்கே ஃபுட்டுலாம், உணவு எப்படி உங்களுக்கு? அங்கே சிறப்பான உணவாக கவனிப்பெல்லாம் எப்படி? உணவு கவனிப்பெல்லாம் கறி சோறுலாம் போடுவாங்கன்றாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? இதில் என்னுடைய உணவுங்கிறத விட சாதாரண விசாரணை சிறைவாசியுடைய உணவு என்னங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ஒரு 5:30 மணி போல் ஃபைலுக்கு எழுப்பிடுறாங்க. ஃபைல் உட்காடுறோம், வார்டர் வந்து செக் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அது முடித்த உடனே ஒரு 6-6:15 போல் வடநாட்டுக்காரங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், எங்கே பார்த்தாலும் பான் பராக் போட்டு புளிச்சுன்னு துப்பியிருப்பாங்க. அதே நேரத்தில் தண்ணி கலக்காத ஒரு டீ கொண்டு வந்துடுறாங்க. அதை ஒரு சில பேர் வந்து குடிச்சும் குடிக்காமையும் கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது முடித்த உடனே ஒரு 6:30 மணிக்கு அச்சு சோறு, அவுன்ஸ் குழம்புன்னு சொல்ல முடியாது, அது அச்சு சோறு. நான் இதை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சாதாரணமான கேஷுவலாக சொல்கிறேன். அந்த உணவை பார்த்தீங்கன்னா 4 நபர்கள் எப்படி பிணத்தை தூக்கிட்டு வருவாங்களோ அதே போல் அந்த உணவை அச்ச ஒரு வெள்ளை துணி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அதை வந்து ஒவ்வொரு கொட்டரையிலையும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு சட்னி இருக்கும், அது என்ன சட்னின்னு கூட தெரியாது, அது பேருக்கு சட்னின்னு நினச்சி அந்த சாப்பிட்டு. ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு யாருக்கு மருந்தாக செயல்படுதோ இல்லையோ, இந்த பிபி பேஷண்ட்டுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் அருமையாக செயல்படும். இப்போ சிறையில் இருக்கக்கூடிய மற்ற உணவுல பார்ப்போம், பிசிபி அப்படின்னு சொல்லி உள்ளேயே சிறையிலே கேண்டீன் இருக்கு. அங்கே வந்து முதல்ல வந்து காணி குவார்ட்டர் இல்லை கணக்குன்னு சொல்லி இருக்கிறவங்க ஒரு லெஜர் நோட் மாதிரி எடுத்து வந்து, நாளைக்கு வந்து தக்காளி சாதம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் போடுவார். அதில் ஒவ்வொரு கொட்டையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு பொருந்திய நபர் வெளியிலேருந்து பிசிபியில் காசை கட்டினோம்னா ஆர்பி நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்பி நம்பரில் காசை கட்டிட்டோம்னா அவங்களுக்கு ஏறிடும். ஒரு வாரத்துக்கு 350 ரூபாயிலிருந்து 500 ரூபா முடிக்க செலவு பண்ணலாம். அதில் பாவம் பாதி பேர் பீடி வாங்கியே குடிச்சு அழிச்சு தீர்த்துடுறாங்க. ஒரு சில திருந்தாத ஜென்மங்கள். ஒரு சில பேர் நம்ம போன்றவர்கள் வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி 2 அவிச்ச முட்டை, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி, தக்காளி சாதம்னா ஒரு 2 தக்காளி சாதம் வாங்கிறது. ஏன்னா மத்தியானம் ஆச்சுன்னு வைங்களேன், அதே ஆச்சு 11 மணிக்கே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் சரி, 3 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் சரி, 11 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். காஞ்சு போய் வரும், அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அந்த பிசிபி சாப்பாடையே நம்ம 2 தான் வாங்கிக்கிறோம் டோக்கன் சொல்லி. நைட்டு வந்து நான் வந்து என்னால் முடியல, இதை நான் வந்து ஒரு தயவு செய்து சிறைத்துறைக்கு நான் வந்து குறிப்பாக இந்த மத்திய சிறையில் இருந்து நான் சொல்லிடுறேன், தயவு செய்து கொஞ்சம் உணவு வந்து சிறைவாசிகளும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் தருவாயில் நான் கேட்டுக்கிறேன். நைட்டு நம்ம எப்பவும் போல் டயட்டு, யாராவது ஒருத்தங்க வருவாங்க, செவ்வாழை, மோரிஸ், அது போன்ற வாழைப்பழங்கள், ஃப்ரூட்ஸ் வரும், அதை நைட்டு நம்ம சாப்பிட்டு டயட்டாக இருந்து நம்ம அப்படித்தான் வந்து கழிச்சிட்டு இருந்தோம். ஜெயில் பாசியில் சொல்லிட்டு இருந்தோம்னா நாளை ஓட்டிகிட்டு இருந்தோம். 3 நேரமே ஒன்று தான், இதில் உணவுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் செப்பரேட் சைட் டிஷ்ஷே இல்லை, செப்பரேட்டான உங்களுக்கு குழம்பே கிடையாது. 3 நேரமே அதே அச்சு சோறு, அதே அவுன்ஸ் குழம்பு தான். அது போக இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க பேக்கெட் குழம்பு. எப்படி நாமெல்லாம் வந்து ஆச்சி மெஸ், ஆரியபவன் அந்த அன்னபூர்ணா போனமோ பேக்கெட்டில் சாம்பார் கட்டி கொடுக்குறாங்களோ, அது போல் 10 ரூபாய்க்கு புளிக்குழம்பு ஒரு நாள், 10 ரூபாய்க்கு ரசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினா அது ஒரு நபருக்கு 10. ஏன்னா இப்போ ஒரு கொட்டரைங்கும் போது அந்த கொட்டரையில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 பேர்லேருந்து 5 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 5 பேர்த்துக்குமே வந்து எல்லாருமே வெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர்லாம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுற காசில் இருந்தால் பெயிலில் போயிடுவாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே சரிசமமான சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த வழக்கறிஞர்கள்லாம் உங்களை வந்து எப்படி சந்திக்கிறது, அதனால் உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நான் வந்து அமைப்பு ரீதியாக ஒரு கைதியாக போனங்காட்டிக்கு, சிறைவாசியாக போனங்காட்டிக்கு எங்கள் அமைப்பில் இருந்து வழக்குரைஞர்களை நியமிச்சிடறாங்க.
சாயந்தரம் ஒரு 4 மணி ஆச்சுன்னா வக்கீல் மனு இருக்கு. அந்த வக்கீல் மனுவில் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க, நிறைய குறைகள் கேட்டுக்கிறாங்க. என்னப்பா உனக்கு எல்லாமே இருக்கா, ஃபேன் வசதி இருக்கா, மற்றது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறோம். அவங்க அதற்கு வந்து ஜெயிலர்கிட்டயோ இல்லை அடிஷனல் சூப்பரண்டென்ட்டையோ இல்லை சூப்பரண்டென்ட்டை நேராக பேசியோ இல்லை பெட்டிஷன் எழுதி கொடுத்து நமக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சிடறாங்க. ஆனால் இது போன்ற வக்கீல் மனு எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. நான் எனக்கு மட்டுமே பேசல, ஒட்டுமொத்த சிறைவாசிக்கும் உடைய நிலைமையை நான் சொல்றேன். நீங்கள் சிறையில் இருந்த காலங்கள்லையும் வெளியில் வந்த பின்னாடியும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் வேதனையான விஷயத்தை நீங்கள் இங்கே மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. இதோடைய தொடர்ச்சி பல்வேறு கைதிகள் சிறையிலே இருந்து செத்து போயிடுறாங்க. அங்கே இருக்க தண்டனை கைதிகளுக்கும் விசாரணை கைதிகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? விசாரணை கைதிகள்னு சொன்னோம்னா முதல் முறையாக குற்றத்தில் ஈடுபட்டு அவங்க வராங்க, ரெண்டாவது பெயிலில் வராங்க, வரல, உள்ளேருந்தே வந்து நம்ம வாய்தா கட்டன் பண்ணுறோம், உள்ளேருந்தே கோர்ட் போலீஸ் இருப்பாங்க, அவங்க அந்த வாய்தா சொல்லுவாங்க. வாய்தாக்கு வந்து நம்மளை வெளியில் இருக்கக்கூடிய ஏஆர் மூலிமா எடுத்துகிட்டு போய் வாய்தா அட்டன் பண்ண வைப்பாங்க. அந்த வாய்தா அட்டன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு பெயில் எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா மனு நாள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அங்கே வருவாங்க. அங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன பெட்டி கேசஸ்லாம் இருக்கும், ஒரு 379 அது போன்ற ஒரு திருட்டு கேஸ், சின்ன சின்ன அடிதடி கேஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து அவன் கழிக்க வேண்டிய நாளே பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்தாலே அதுக்கு வந்து மீறி போனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் கொடுக்கலாம். ஆனால் அவன் அந்த நாளையுமே தாண்டி விசாரணை கைதிகளாக இருப்பாங்க. அப்போது அந்த அரசு வழக்கறிஞர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்க அதை வந்து பெட்டிஷனை டைப் பண்ணி அங்கே போய் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லி அவங்க பெயில் கொடுத்துருவாங்க, பெயில் ஹாஸ் பின் கிராண்டட்னு. ஆனால் அந்த பெயிலுக்கு ஷூரிட்டி கேட்பாங்க. அந்த ஷூரிட்டி கொடுக்காம எவ்வளவோ, நான் இருந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விசாரணை சிறைவாசியில் நான் வந்து சப்ஜெயில்னு சொல்லக்கூடிய மெத்தப்ளாக்ல இருந்தேன். எத்தனையோ பேர் வால்மேட்டில் விசாரணை சிறைவாசிகளாகவே பல வருஷங்கள் கழிச்சுட்டு வராங்க. குறிப்பாக நீங்கள் தண்டனை சிறைவாசிகளை பற்றி கேட்டீங்க. தண்டனை சிறைவாசிகள் அவ்வளோதான், அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு சலுகைனா, விசாரணைகள் சிறைவாசிகளை போல அவர்களுக்கு அவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்காது. அவர்கள் முழு சுதந்திரமாக அங்கே செயல்படலாம், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யலாம். அதிலும் குறிப்பாக நன்னடத்தை சிறைவாசிகள் இருக்காங்க. காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிலை ஒட்டியே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த ஜெயில் பெட்ரோல் பங்க். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணிபுரிகிறாங்க, பேக்கரி இருக்குது ஜெயில் சிறைவாசியில். அது குறிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் நிறைய போர்வைகள், ஜெயில் போர்வைகள் இங்கிருந்து தான் சப்ளை ஆகுது. அது போன்ற நிறைய வேலைகள் செய்கிறாங்க. தண்டனை சிறைவாசிகளுக்கு ஒரே ஒரு மனக்குமுறல் என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு இருப்பது தான். அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே சிரமமே தவிர விசாரணை சிறைவாசிகள் போல அவங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா விசாரணை சிறைவாசி எப்போ வேணா பெயில போயிடலாம். ஆனால் கோயம்புத்தூர் சிறைக்கு வந்துட்டு ஆள் கலராகி ரொம்ப அழகாகி வெளியே வராங்களாமே, அது என்ன காரணம்?